அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பேராசை வேண்டாம். எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே. பேராசை பெருநஷ்டம். ஒரு ஆட்டு மந்தை இருக்குது. அந்த ஆட்டு மந்தையை வந்து 2 ஓநாய் வந்து பசியோடு இருக்குது. அந்த 2 ஓநாய் அந்த ஆட்டு மந்தையை பார்த்துச்சு. அந்த ஆட்டு மந்தையை பார்த்து நாசமாகிடுச்சு. அதே போல தான் பேராசை எந்த மனுஷன் பார்க்குறானோ அந்த ஒரு மார்க்கத்தையே நாசமாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. மனுஷங்களுக்கு வந்து 2 விஷயத்தில் வந்து பேராசை ரொம்ப அதிகமாக இருக்கும். வந்து செல்வம், 2வது வந்து நீண்ட ஆயுளுக்காக வந்து பேராசை அதிகமாக இருக்கும். மார்க்கம் எது தந்திருக்கோ அது யார் உண்மையான மனசோட ஏற்றுக்கிறாங்களோ அதுதான் வந்து உண்மையாகவே செல்வம் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒன்று தந்திருக்கிறானா அதுவே அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் பேராசைப்படாமல் உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்று சொர்க்கம் செல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லாரையும் அருள் புரிவானாக.